ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹருமா ஹோம் குக்கிங் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலைவாணி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான DAML வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா 12:15 ஆக போகுது. வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் வச்சுட்டு இவங்க அமக்கலம் என்னால் தாங்க முடியல. எல்லாம் வீடே ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அமக்கலமாக இருக்குது. இது எல்லாமே நான் இப்போ க்ளீன் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி லஞ்ச் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, புளி சாதம் தான். ஆனால் குக்கரில் பண்ண போகிறேன். இது ரேவதி சண்முகம் மேடம் பண்ண புளி சாதம். ஆனால் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். இதுக்கு 4 அழகு அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரேவதி சங்கரன் மேடம் ரொம்ப நல்லா சமைப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். நான் சமையலே பார்த்திங்கன்னா அவங்களோட ரெசிபியெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். அவங்கக்கிட்ட தான் நான் சமையலை கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்வேன். ஏன்னா அவங்க டிவியில் சமைக்கிறத பார்த்து பார்த்து குறிப்பு எடுத்து எடுத்து எழுதி ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஒரு நாள் மிஸ் ஆனாலும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ இதுவாக அவங்களோட ரெசிபி எல்லாமே நான் எழுதி ட்ரை பண்ணி ஓரளவுக்கு சமையல் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்வேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடெல்லாம் நான் நீட் பண்ண போகிறேன். அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். இந்த பக்கம் பாலும் வச்சுருக்கேன். பால் காஞ்சிட்ருக்கு. இந்த வேலையை முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ நான் வீடெல்லாம் பெருக்கி நீட் பண்ணி வச்சுருக்கேன். குட்டீஸ் அவங்களோட அப்பாவோட வெளியே போயிருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே யோசிக்கலாம், இவங்க தான் மார்னிங்கே சமைச்சிருவாங்களே, இவ்வளோ லேட்டாக சமையல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி குட்டீஸ்க்கு லீவு. நான் துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் வேலை முடிச்சிட்டேன். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் சூடாக சாப்பிட்டதுன்னா நமக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் லேட்டாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். கொஞ்சம் காய்கறியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் நிறைய வாட்டி காமிச்சதுனால இப்போ வாஷ் பண்ணது எதுவும் நான் காமிக்க போகிறதில்ல. அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதையும் நான் காமிக்க போகிறதில்ல. இப்போ இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். பாத்திரம்லாம் கூட நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் சேப்பங்கிழங்கு தான் நான் வேக வைக்க போகிறேன். இதே குக்கரில் நம்ம சாதமும் தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கர், ஒரு கடாய், இதுலேயே சமையலை முடிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போது இன்றைக்கி இந்த ரெசிபியை நான் ஏன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் போட போகிறது கிடையாது. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோ 130 ரூபா விற்கிது. அதனால் வெங்காயம் போடாமல் சமைக்கலாம். அந்த டிப்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் இந்த டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம நீட் பண்ணி வச்சிடலாம். சாதம் தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விடுறேன். புளி சாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் இருக்கணும், உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் எண்ணெய் நல்லா காயட்டும். நான் செய்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் புளியோதரை. இதை ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா நான் இதில் பொடியெல்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா கரண்ட்டு போயிடும் அப்படின்றதுனால மழை பெஞ்சுது. அதனால் நான் என்னெல்லாம் பொடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 2 சீரகம், 2 வெந்தயம், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக பெருங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நீளமான காஞ்ச மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம வதக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். இது வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் நான் லேசாக ஒரு வறுத்துக்கிறேன். மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இந்த புளி சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கீழே உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம நான் 4 அழகு அளந்து வச்சுருக்கேன். நான் இப்போது புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் அளந்து வச்சுருக்கேன். 8.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி விடணும். புளியோடு சேர்த்து 8.5 கிளாஸ் அளந்துக்கலாம். இப்போ புளி தண்ணி எவ்வளோ இருக்குது பார்க்கலாம்.
திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இது 8வது டம்ளர். நான் வந்து ஒரு அரை அழாக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன். இது புழுங்கல் அரிசி அப்படின்றதுனால. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுடைய உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் பொடி பண்ண பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உப்பு ஒரு கல் தூக்கலாக போட்டுக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிறது தான் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்தால் இப்பயே ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதித்த உடனே நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. நான் மூடி வைக்க போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் போட போகிறேன். கரெக்டாக இருக்குது. 3 விசில் போட்டேன்னா, இது கொஞ்சம் புது சாப்பாட்டு அரிசி தான் இது, அதனால் நான் 3 விசில் போட போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். கடுகு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. நான் இந்த நேரத்தில் உளுந்து போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் துணியெல்லாம் இன்னும் வெளியவே தான் இருக்குது. இது எப்படி தான் காய வச்சு எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. எல்லா துணியும் நனைஞ்சு போச்சு. 4-5 பல்லு பூண்டை நான் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எதுக்காக இவ்வளோ தக்காளி போடுறீங்கன்னாதீங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியாது, எல்லாம் ஒரு சுமாராக இருக்குது. இது எடுத்து வச்சாலும் வேஸ்ட்டாக தான் போகும். ஆனால் இதில் தொக்கு மாதிரி பண்ணிட்டோன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் சரி வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா கரையணும். தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், ஃபுல் ஸ்பூன். சாம்பார் பொடி வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேப்பங்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, 4 பேருக்கு ஏன் இவ்வளோ சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 4 பேருக்கு சமைக்கல, மொத்தம் 8 பேருக்கு சமைக்கிறேன். அவங்க 4 பேருக்கு மட்டும் சமைச்சிட்டேன்னா நாங்கள் 4 பேர் என்ன சிஸ்டர் சாப்பிட முடியும்? 8 பேருக்கு சேர்த்து தான் நான் சமைப்பேன். அவங்கவுங்களுக்கு தனியாக நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? அதனால் 8 பேருக்கு கொண்ட சமையல் இது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி 13 வருஷம் ஆச்சு. இந்த 13 வருஷத்தில் நான் வந்து ஃபுல்லாக சமையல் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அதனால் யார் எவ்வளோ சாப்பிடுவாங்க, அப்படியே சாப்பாடு கொஞ்சம் மீந்தாலும் நாங்கள் அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம். மறுநாள் வந்து அதை வச்சு சாப்பிட்ருவோம். ஏன்னா இப்போ எதையுமே வேஸ்ட் பண்ணுற நிலமையில் வந்து நம்ம இல்லை. எல்லாமே எப்படி நம்ம சிக்கனமாக பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் நம்ம இப்போ லைஃப் வந்து ஓட்டிகிட்ருக்கோம் எல்லாருமே நார்மலாக. இப்போ விலைவாசி எல்லாமே ஏறி போச்சு. இப்போ வெங்காயமே பார்த்திங்கன்னா 1 கிலோ 140 ரூபா விற்கிது. இப்போ உளுந்தும் விலை ஏற போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. இப்போ உளுந்தோட ரேட் பார்த்திங்கன்னா 125 ரூபா 1 கிலோ நான் வாங்கும்போது. இப்போ வந்து அடுத்த மாதம் என்ன ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, என்னோடய சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க 1 கிலோவுக்கு 50 ரூபாய் ஏறப்போகுது. மற்ற பருப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு வந்து 20 ரூபா 30 ரூபாய் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு விலை நாளைக்கு ஒரு விலை விற்கும் பொழுது எதையும் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. பொதுவாக வீட்டில் பார்த்திங்கன்னா ஆம்பளைங்க வெளியே போவாங்க வருவாங்க, அவங்க முன்ன பின்ன சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்டோடு நம்ம சமைச்சு மெஷர்மெண்ட்டோடு நம்ம வந்து எதையுமே வந்து பரிமாற முடியாது. சில நேரத்தில் நல்லா பசியாக வருவாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க இல்லைன்னும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க பசியோடு இருக்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு வீட்டில் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நல்லா சாப்பிட்டாங்க, நாளைக்கு கம்மியாக சமைக்க முடியாது. நாளைக்கு இது வந்து மீந்தாலும் நாங்கள் நைட் வந்து
அதை வந்து வச்சு நாங்கள் காலி பண்ணிவிடுவோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் சமைப்பேன். அது மீந்துருச்சுனாலும் மறுநாள் வச்சு நாங்கள் அதை சாப்பிட்டுடுவோம். சாரி, நைட்டுக்கு வச்சு சாப்பிட்ருவோம். ஏன்னா எதையும் நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதை வந்து இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதங்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர், ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ரொம்ப நம்ம கலர்னோன்னா சாதம் ஃபுல்லாக உடஞ்சிடும். சாதம் நல்லா உதிராக வந்திருக்கு பாருங்கள். இது நான் ஆறுனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிரேவி அப்படியே சிம்லேயே இருக்குது. இந்த பக்கம் பாத்திரம் எதுவும் இல்லை, நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் இப்போ நான் வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியாச்சு. நல்ல மழை பெஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிக்குது. இந்த மழையை புரிஞ்சிக்கவே முடியலையே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல சேப்பங்கிழங்கும் நல்லா தொக்கா ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக. இப்போ பார்த்திங்கன்னா சுட சுட கம கமன்னு புளி சாதத்தோட நம்ம தொக்கான சேப்பங்கிழங்கு கிரேவியோடு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு மெயில் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தேன், என்னோடய மெயில் ஐடி நான் வந்து கீழே கொடுக்குறேன், அதுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நைட்டுக்கும் சேர்த்தே சமைச்சிட்டேன். என்னோடய வேலையெல்லாம் நான் நீட்டாக முடிச்சிட்டேன். அவ்வளோதான். அதனால் வந்து வீடியோவையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய் பாய். ஹாப்பி குக்கிங்.